கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்மை கடந்த 5 மாதங்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து இந்த 6ஆம் மாதத்தையும் காணும்படியாக கிருபை செய்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி நம்மை ஆசீர்வாதமாக வழி நடத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன் என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசினார். இப்பொழுதும் நாம் தியானிக்க போகிற வார்த்தைகள், கர்த்தர் எவ்விதமாக நம்மை உயர்த்தி அல்லது நம்முடைய தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி சில வேத வசனங்கள் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் ஏசாயா 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் இந்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும். அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாருடைய தலையின் மேல் இந்த நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி அந்த வசனத்தின் துவக்கத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோம். ஒரு காலத்திலே நாம் பாவத்தில் இருந்தோம். பலவிதமான உளையான சேற்றிலே நாம் அமிழ்ந்து போயிருந்தோம். அல்லது பல வியாதிகளிலே, பல அடிமைத்தனத்திலே நாம் சிக்கி கிடந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை கிருபையாய் மீட்டெடுத்திருக்கிறார். அப்படி மீட்கப்பட்ட ஜனங்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் கொடுக்கிற காரியங்கள், தேவனால் வருகிற காரியங்கள் அது நித்தியமானதாக இருக்கும். ஏனென்றால் இந்த உலகம் நமக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி அல்லது உலகம் நமக்கு கொடுக்கிற சந்தோஷம், உலகம் நமக்கு கொடுக்கிற சமாதானம், இவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள். அவைகள் அழிந்து போகக்கூடியவைகள். ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி அது நித்தியமானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை தான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுடைய தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தலையின் மேல் அவமானத்தினால் மூடப்பட்டு அல்லது நிந்தனைகளினாலே மூடப்பட்டு நீங்கள் தலை குனிந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். எப்பொழுது நித்திய மகிழ்ச்சி வரும்? இப்படிப்பட்டதான எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்களை விட்டு அகற்றி போட்டு உங்களை மகிழ்ச்சியினால் கர்த்தர் நிரப்புவார். இந்த காரியங்கள் விளக்கப்படும் பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி வரும். வேதத்திலே எஸ்தரின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு யூத ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு போராட்டம், ஒரு பெரிய ஒரு கலக்கம், அவர்களுக்கு ஒரு பெரிய துக்கம். ஏனென்றால் அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த தேசத்திலே ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த சூழ்நிலையிலே அங்கு ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை மாற்றி போட்டு அந்த மக்களுடைய கலக்கங்களை, அந்த மக்களுடைய எல்லா விதமான துக்கங்களை மாற்றி அவர்களை கர்த்தர் பாதுகாத்தது நிமித்தமாக அந்த யூதருடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி உண்டானது.
அவர்களுக்கு ஒரு களிப்பு உண்டானது என்று சொல்லி அந்த எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான ஒரு போராட்டங்களோடே நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு அவைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி போட்டு உங்கள் தலையின் மேல் ஒரு நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். அது நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சஞ்சலங்களும் எல்லா விதமான தவிப்புகளும் ஓடி போகும், மறைந்து போகும். உங்களை கர்த்தர் மகிழ்ச்சியினால் நிரப்ப போகிறார். யூதருக்கு எப்படி மகிழ்ச்சியும் வெளிச்சமும் உண்டானதோ அதை போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருப்பதாக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் நீர் எங்கள் தலையை உயர்த்துகிற தேவன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீர். இப்பொழுதும் ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே பலவிதமான சூழ்நிலைகளின் நிமித்தமாக தலை குனிந்து காணப்படுகிறார்களோ, ஆண்டவரே வெட்கத்தினால் ஆண்டவரே தலை கவிழ்ந்து நிற்கிறார்களோ, அவைகளை எல்லாம் நீர் மாற்றி போட்டு அவருடைய தலையின் மேலே நித்திய மகிழ்ச்சியை நீர் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியினால் நிரப்புவீராக. அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா துக்கங்களையும் சஞ்சலங்களையும் நீர் மாற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிழ்ச்சியினால் நிரப்புவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.